அறிவுடன் மாலை நியூஸ். வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. தென் தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய முல்லை பெரியாறை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக் பிறந்த நாள் மற்றும் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தேனி மாவட்டம் கூடலூர் நகராட்சி லோயர் கேம்ப் பகுதியில் அமைந்துள்ள கர்னல் ஜான் பென்னிக்விக் மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக வெற்றிக் கழக கம்பன் நகர சார்பில் மதுரை மண்டல வழக்கறிஞர் அணி இணை ஒருங்கிணைப்பாளர் சுபாஷ் சந்திர தலைமைகள், கம்பன் நகர தலைவர் துரை தங்கமாயன் முன்னிலைகள், நகர செயலாளர் சண்முக ராஜன் சதீஷ் வழிகாட்டுதலின்படி நகர நிர்வாகிகள் முகேஷ், ராஜா, அபு, ஹரிஷ், அபினேஷ், ஆனந்த், மகளிர் அணி ஆனந்தன், வெண்ணிலா, வைத்தீஸ்வரி, பிரபாவதி உள்ளிட்ட நகர நிர்வாகிகள், பொதுமக்கள் என 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கம்பம் 9வது வார்டு பகுதியில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் ஊர்வலமாக சென்று ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்து காளியம்மனை வழிபட்டனர். முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அம்மன் சிறப்பு தோற்றத்தில் அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து சமுதாய பெரியோர்கள் முன்னிலைகள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் அதே பகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சிறுவர், சிறுமிகள், பெண்கள், ஆண்கள் என நடந்த விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக சார்பில் சிறப்பு பரிசுகள் வழங்கி ஊக்குவித்தனர். நன்றி. இன்று கம்ப நகரத்தில் உள்ள 9வது வார்டில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினோம். இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் சிறுவர்களுக்கான கோல போட்டிகள், மகளிருக்கான போட்டிகள் எல்லாமே பண்ணாங்க. எல்லாருமே ஆர்வமாக வந்து பங்கேற்றுட்டு தமிழக வெற்றிக் கழக சார்பாக இன்னைக்கு சாயங்காலம் வந்து அவர்களுக்கு பரிசும் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த விழாவுக்கு எங்களை அழைத்ததே நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறோம். மக்களோட இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.